நீ நினைத்ததெல்லாம் நிச்சயம் நடக்கும். இன்று இந்த வாக்கு உன் செவிகளில் முழுமையாக கேட்கும் பட்சத்தில் யாருக்கும் கிடைக்காத அதிர்ஷ்டம் உன்னை தேடி வந்து உன்னை மகிழ்விக்கும். நடந்து முடிந்த விஷயங்கள் நன்மைக்காக என்று ஏற்றுக்கொண்டாயானால் இப்பொழுதே நிம்மதி உன் மனதிற்கு கிடைக்கும். நீ எடுத்த ஒரு முடிவு அந்த முடிவின் பக்கம் வெளிச்சத்தை நிச்சயம் காண்பிக்கும். எங்கே இருளில் மாட்டிக்கொண்டு விட்டோமே என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய், அந்த இருள் கூட வெளிச்சமாக மாறும் தருணத்தை இந்த முருகன் நான் உருவாக்கி காண்பிப்பேன். நீ நினைத்திருக்கின்றாய் நீயே சென்று அந்த இடத்தில் மாட்டிக்கொண்டு இருக்கின்றோமோ என்று. ஆனால் என்னுடைய ஆசிர்வாதம் இல்லாமல் நீ அந்த இடத்திற்கு சென்றிருக்க முடியாது. உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் அப்படித்தான். இந்த முருகனின் பக்கம் நீ என்றோ வந்து விட்டாய். பிறந்தது முதலேயே என் அருள் உனக்கு கிடைத்திருப்பதால் நீ பாக்கியசாலி. உன்னை அப்படியே நான் நிர்கதியாக விட்டுவிட மாட்டேன். கவலைகள் நிறைந்த வாழ்க்கையோடு உன்னை நான் வாழ வைக்க மாட்டேன். கவலைகள் அற்ற வாழ்க்கையை நான் உனக்கு பரிசாக கொடுப்பேன். நிம்மதியை நீ கேட்டும் இன்னும் கிடைக்கவில்லையே, ஒரு ஆசை ஒன்று இன்னும் அது நிறைவேறவில்லையே, அற்புதங்கள் நடக்க வேண்டும் என்று காத்திருக்கின்றேன், அதுவும் நடந்த பாடு இல்லையே என்று ஒவ்வொரு ஏக்கமாக நீ மனதிற்குள் என்னிடம் பரிமாறிக்கொண்டுதான் இருக்கின்றாய். உன் மனதோடு நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன். நீ பேசும் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் என் செவியில் விழாமல் இல்லை. உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்பங்கள் எல்லாம் இளையுதிர் காலத்தைப் போல உதிர்ந்து கொண்டே இருக்கின்றதே தவிர எதுவும் வளர்ந்த பாடு இல்லை என்று நினைக்கின்றாயா? இளையுதிர் காலங்கள் கூட வாழ்க்கைக்கு தேவைப்படுகின்றது. வசந்தத்தை கொடுப்பதற்கு அந்த காலமும் தேவைப்படுகின்றது. ஆனால் மீண்டும் வளர மாட்டோம் என்று நீ நினைப்பதுதான் மிகவும் தவறு. அந்த தவறான சிந்தனை தான் உன் வாழ்க்கைக்கு தடையாக இப்பொழுதும் இருக்கின்றது. பயத்தையும் அவநம்பிக்கையும் விட்டுவிட்டால் உன் வாழ்க்கை முன்னேற்றத்தை கண்டுவிடும். நாம் நினைப்பது ஒன்று, இறைவன் நடத்துவது வேறொன்றாக இருக்கின்றது. எல்லாம் காரணத்திற்காக தான். தாமதங்கள் நடக்கின்றது என்றால் கூட அதுவும் காரணத்திற்காக தான். ஒரு விஷயம் உன்னிடமிருந்து தள்ளப்பட்டிருக்கின்றது என்றால் அது இறைவன் எடுத்த தீர்மானம். நீயும் சற்று தள்ளி நிற்க பழக வேண்டும். என் கட்டளையில் வரும் தருணம் மிகவும் பெரியது. ஒரு சில விஷயங்களை கொடுக்கின்றேன் என்றால் அது வாழ்விற்கு சிறந்ததாக இருக்கும். பலர் உனக்காக வந்தார்கள், ஆறுதல் கூற வந்தார்கள், உதவி செய்ய வந்தார்கள். ஆனால் அப்பொழுது உன்னுடைய மனம் அவர்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டதா? அதெல்லாம் வேண்டாம், எனக்கு தேவையில்லை என்று அவர்களிடமிருந்து நீ தள்ளி நின்ற தருணங்களையும் நான் பார்த்திருக்கின்றேன். யாரும் என் வாழ்க்கையில் குறுக்கிட வேண்டாம், நான் பார்த்து கொள்கின்றேன் என்னுடைய வாழ்க்கைக்கு என்று எவ்வளவு தைரியத்தோடு கிடைத்த உதவிகளையும் ஆறுதலையும் தள்ளி வைத்துவிட்டு உன் வழியில் நீ நடக்க சென்றாய். அந்த சமயத்தில் என் குழந்தையாக நான் உன்னிடம் துணிச்சலை பார்த்தேன். ஆனால் நீ சென்று அனுபவித்த விஷயங்கள் உனக்கு சந்தோஷத்தையும் நன்மையையும் தந்ததா? ஒரு சில விஷயங்கள் நன்மையை தந்தது, ஒரு சில விஷயங்கள் உனக்கு பயத்தை அனுபவமாக கொடுத்தது. ஏன் அங்கு சென்றோம், எதற்கு இப்படி நடந்தது என்று ஒரு கேள்வியும் ஒரு பயமும் உன்னுடைய மனதிற்குள் எழுந்துவிட்டது. ஆனால் அதில் எவ்வளவு பெரிய நன்மை இருக்கின்றது, எவ்வளவு பெரிய வாழ்க்கை பாடத்தை நீ அதில் கற்றுக்கொண்டிருக்கின்றாய். இனி எப்பொழுதுமே ஏமாறக்கூடாது என்கின்ற வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொண்டாய். எல்லோரையும் நம்பிவிடலாமா என்கின்ற ஒரு யோசனை உனக்குள் பிறந்தது. ஒவ்வொருவருடைய வார்த்தையையும் கூர்ந்து கவனிக்க ஆரம்பித்தாய். ஒவ்வொருவருடைய செயலையும் கூர்ந்து கவனிக்க ஆரம்பித்தாய். இவர்களிடத்தில் இது சரியில்லை என்கின்ற ஒரு மனப்பக்குவம் உனக்குள் தெரிந்தது. அவர்கள் எதை மையமாக வைத்து ஒரு செயலை செய்கின்றார்கள் என்று ஆராய பார்க்க தெரிந்தது. இப்படி பல விஷயங்களை நீ உன் துன்பத்திலும் துயரத்திலும் கவலையிலும் கூட நீ கற்றுக்கொண்டிருக்கின்றாய். ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்தது என்றால் என் பிள்ளையாக நீ இருக்கும் பொழுது என் ஆசீர்வாதத்தால் அது நடக்க முடியும். அது உனக்கு துன்பத்தை கொடுக்கின்றது என்றால் அது இன்பமாக மாறும் என்று நீ நம்பிக்கை கொள்ள வேண்டும். அவன் நம்பிக்கையையும் பயத்தையும் அறவே ஒழிக்க வேண்டும்.
தைரியத்தையும் மன மகிழ்ச்சியையும் பெருக்கிக் கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். நீ செய்கின்ற முயற்சி வீண் என்று ஒரு சிலர் சொன்னார்கள். அதை மறந்துவிடு என்று சொன்னார்கள். அது உனக்கு உதவாது என்று சொல்லி இருக்கின்றார்கள். அது உனக்கு கிடைக்காது என்று பயமுறுத்தி இருக்கின்றார்கள். ஆனால் அந்த விஷயத்தின் மேல் உன் கவனம் அதிகமாகின்றதை தவிர குறைவது இல்லை. உன் மனம் அங்குதான் மீண்டும் மீண்டும் செல்கின்றதை தவிர பின்வாங்கவில்லை. எதன் மீது உனக்கு ஈர்ப்பு அதிகம் இருக்கின்றதோ, யார் என்ன சொன்னாலும் அத்தனையையும் மீறி அதை அடைய வேண்டும் என்கின்ற ஒரு துடிப்பு உன்னிடம் இருக்கின்றதல்லவா? எதன் மீது நாம் நாட்டம் கொள்கின்றோமோ அதை நோக்கிதான் நம்முடைய செயல்களும் சிந்தனையும் இருக்கும். அந்த இடத்தில் நம்பிக்கையும் சேர்ந்திருந்தால் அது வெற்றியாக மாறிவிடும். உன்னுடைய சிறு முயற்சி அது நியாயமாக இருந்தால் அதற்கான வெற்றியை நான் தருவேன். பெரிய பெரிய போராட்டங்களுக்கு பிறகு மாபெரும் வெற்றி பரிசாக கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள். நிலைத்த நம்பிக்கைக்கு சாட்சியாக நான் உன்முன் நிற்கின்றேன். உன் போராட்டங்கள் அனைத்தும் வெற்றியை பெற்றே தீரும். நீ யாரிடமும் கூறாத ஆசையெல்லாம் மனம் திறந்து என்னிடம் கூறியிருக்கின்றாய். விருப்ப பட்டியலில் உன் பெயரை நான் சேர்த்து விட்டேன். இப்பொழுது நீதான் முன்னுரிமையை பெற்று என் முன் நிற்கின்றாய். கவனமாக ஒவ்வொரு செயலையும் செய்ய வேண்டும் என்று இப்பொழுது தெரிந்து வைத்திருக்கின்றாய். நேரத்தை வீணடிக்க கூடாது, அது சென்றால் மீண்டும் வராது என்பதை தெரிந்து வைத்து இப்பொழுது எல்லாம் பயனுள்ளதாக நீ மாற்றிக்கொண்டிருக்கின்றாய். நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது உன் வாழ்க்கையில் அதிகமாக தான் நடந்து கொண்டிருக்கின்றது. நீ தவறு என்று நினைப்பது உன் வாழ்விற்கு நல்லதுதான் நடத்தி கொண்டிருக்கின்றது. என்னை மட்டும் நீ நினைத்து உன் செயலை ஆரம்பி. ஒவ்வொரு செயலை தொடங்கும் முன்னும் என் பெயரை சொல்லி ஆரம்பி. செய்து முடித்த பின் முருகா நன்றி என்று எனக்கு நன்றி சொல்லிப்பார். அந்த செயலை வெற்றி செயலாக நான் மாற்றி தருவேன். பல விஷயங்களுக்கு அடிகோலாக என்னுடைய பெயர் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்தால் அது மாபெரும் உச்சத்தை அடைந்தே தீரும். வெற்றி உன் கரங்களில் கிடைக்க இந்த முருகன் நான் வழி செய்வேன். சிக்கல்கள் எதுவும் இனி உன் பாதையில் வராது. அப்படியே வந்தாலும் அது என்னுடைய ஆசீர்வாதத்தால் கலைந்துவிடும். இல்லை என்றால் ஏதாவது ஒரு பாடத்தை நீ உன் வாழ்வின் நலனிற்காக கற்று தேர்ந்திருப்பாய். இப்படி எல்லாமே நன்மைக்கு தான். எதிரிகள் என்று உன்னுடைய வாழ்க்கையில் இனி யாரும் இல்லை. நம் செயல்களும் சிந்தனையும் தான் நமக்கு எதிரிகளாக மாறிவிடுகின்றது. சொற்களில் இனிமையை வை. அன்போடு எல்லோரிடமும் நடந்து கொள். இறைவன் உன்னுடைய இதயத்தில் வாசம் செய்து உனக்கான நல்வழியை காண்பிப்பான். நல்லது நடக்கும்.